எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறையா சம்பவங்கள், நிறைய அவலங்கள், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம். அதாவது இப்படி நடக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்துச்சு, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குது, ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த மைவித்திரி மாதிரியான மோசடிகள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுடைய சார்பாக ஏதாவது ஒரு பங்களிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்கு உண்டான வயது, அதுக்கு உண்டான அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு, இதையெல்லாம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் ரொம்ப ஆதங்கப்பட்டு இந்த டைரக்டர்ஸுடைய பெயில் வந்துச்சு இல்லைங்களா, அந்த பெயிலில் மாண்புமிகு நீதியரசர் வக்கீலில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, டவுட் கேட்குறாரு. இது பட்சாக்கில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, எப்படி இது பட்சாக்கில் நீங்கள் இது மிங்கிள் ஆகுதுன்னு எப்படி உள்ளே வருதுன்னு சொல்கிறீங்க, அது எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கேட்கும்போது பட்சாக்டுங்கிறது மணி சர்க்குலேஷன், அப்புறம் அந்த ஸ்கீம் வர்றது, டெபாசிட் வாங்குறது. அப்போது எங்கே டெபாசிட் இருக்குது, வாட் இஸ் த டெபாசிட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. அப்புறம் அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். அதாவது அவர் கேட்டிருக்காரு, அதை கேட்டதை வச்சு இது என்கொயரி பயங்கரமாக இன்றைக்கி போயிருக்கு, அந்த விசாரணை போயிருக்கு. ஜட்ஜஸே முழுக்க முழுக்க மைவித்திரி சரின்னு சொல்லிட்டாருனால வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அசோக்கும் ஒரு லைவில் அங்கே என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன நடக்க போகும், இது டைரக்டருடைய பெயில், இதில் ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. இன்னும் நமக்கு அவங்களுடைய கவுண்டர் ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரையல் போகிறது இருக்குது, அப்புறம் கன்வெக்ட் ஆகிறது இருக்குது. அப்போல்லாம் அது வந்துன்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் கொடுத்தார். இப்போது அதில் உடனே கார்த்திக் பிள்ளை அவர்கள் ரொம்ப நாள் மைவித்திரி பற்றி வீடியோ போடாமல் இருந்து உடனே மைவித்திரி பற்றி வீடியோ போட்டார். நான் அன்றே சொன்னேன் இது எப்படி வரும், டெபாசிட்டில் இந்த நிறுவனம் வாங்கலை, இது பட்சாக்டில் வராதுன்னு அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கி மாண்புமிகு நீதியரசர் கேட்டிருக்காங்க, நாம் அப்படி இப்படின்னு வீடியோ போட்டதை அதனுடைய அவர் வீடியோ போட்டு அதனுடைய மன தாக்குதல் ஏற்பட்டு ஒருத்தர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஃபாலோவர், அவர் நமக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு அடுத்து அந்த லைவ் நானும் அசோக்கும் போட்ட லைவுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ என்னென்னா, மைவித்திரி ஆர்ட்ஸ் ஏன் நடுத்தர மக்களை குறிவைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில். அவருடைய மனக்குமுறல், அவருடைய மன வருத்தம், ஒரு காமன் மேனாக, இந்த சொசைட்டியினுடைய ஒரு சிட்டிசனாக அவருக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நீங்கள் அந்த ஆடியோ கேட்டு வாங்க, பேசலாம். குட் மார்னிங் பிரதர். லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வழக்கமாக அவங்க வீடியோ எல்லாமே பார்ப்பேன், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சொல்ல வந்தது சொன்ன விஷயமும் சரி, சொன்ன விதமும் சரி 100% பெர்ஃபெக்டாக இருக்குது. இது உண்மையிலே உங்களை பாராட்டணும் பிரதர், அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக போட்டீங்க. ஆனால் எனக்கு இந்த ஹியூமனிட்டி மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு பிரதர். எனக்கு இந்த மனித தன்மைங்கிற ஒரு விஷயமே மக்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா கார்த்திக் பிள்ளை வீடியோ நேற்று போட்டிருக்காப்புல, நான் வீடியோலாம் பார்க்கல, ஏன்னா பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகும். ஃபேக்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவார், அதனால் நான் பார்க்குறதில்ல. கமெண்ட்ஸை பார்த்தேன், எம்டிக்கு எப்படி காலில் விழுந்து கமெண்ட் போட்டானுங்களோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கூட ஒரு சிந்திக்கும் திறனே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒர்ஷிப் பண்ணுறானுங்க, கும்பிட்றானுங்க கார்த்திக் பிள்ளையை போய். அது யாரை, கார்த்திக் பிள்ளை அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கூட அவனுக்கும் தெரியாது, அவர் என்ன கிரெடிபிலிட்டி, அவர் சொன்ன சோர்ஸுக்கு என்ன கிரெடிபிலிட்டின்னு அவனுக்கு தெரியாது. நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு ஆள் பேசுகிறத நம்பி லட்சம் பேர் பார்க்குறானுங்க, 1000 பேர் காலில் விழுந்து கமெண்ட் போடுறானுங்க. இப்படி இருக்கிற மக்களை நம்ம எதுக்காக இந்த மக்களுக்காக பேசணும்? நீங்கள் அசோக் சார்லாம் ரொம்ப உங்களுடைய மன அமைதியை விட்டுட்டு உங்கள் நேரத்தை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, எவ்வளோ உங்களுக்கு நஷ்டப்பட்டு தான் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் அவங்க தகுதியானவங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு பிரதர். நீங்கள் 2 பேரும் பாராட்டுக்குரியவங்க தான். நீங்கள் 2 பேர் பண்ணுறதுமே
நோபல் திங் வந்து வெளியில் பலர் வந்து அவார்ட்லாம் வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவார்டு வாங்குறவங்க கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கும் சாருக்கும் கிடைக்கணும். அசோக் சார் 2 பேருக்குமே கிடைச்சிருக்கணும். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண ஒர்க் வந்து ஒரு நோபல் ஒர்க். ஆனால் இந்த மக்கள் வந்து இப்படி இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பேசுனது பெர்ஃபெக்டான விஷயங்களை பேசியிருக்கீங்க. ஒருத்தன் கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டான். கேட்காம உங்களை திட்டுறது மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக வேலையை வச்சுருப்பான். என்னத்தை சொல்ல, என்னைக்கோ வீடியோ நல்லா இருக்கு பிரதர். உங்கள் ஒர்க்குக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய மரியாதை உங்களுக்கு. தேங்க்யூ. இப்போ இந்த ஆடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ இதுதான், இது இவருடைய மன எண்ணங்கள் மட்டும் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து மைவீத்திரியில் பணம் போட்டவங்க 2 லட்சம் பேருக்கு மக்கள் க்ரோன் மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னா, பணம் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 69 லட்சம் சொல்கிறாங்க. அதில் க்ரோன் மெம்பர் மட்டும் 2 லட்சம் சொச்சம். அதுக்கு பக்கம் மற்ற அவங்களுடைய அந்த டேரிப்பில் இருக்கிறவங்க அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ மைவித்திரியில் 65 லட்சம் பேர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, இன்வால்வ்டு ஏதோ ஒரு வகையில் மைவித்திரியை அவங்க உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை மற்ற மக்கள் எல்லாருமே இதில் வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேர் வந்து எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இதில் பணம் போடலாம் அப்படின்னு இருந்தவங்க இருந்திருப்பாங்க. அதாவது ஓஎம் மெம்பராக கூட ஆகாமல் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃபாலோஅப்பில் பைப்லைனில் அவங்கெல்லாம் அடுத்து ஓஎம் மெம்பராக ஆகிறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பில் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஓஎம் மெம்பர் தான் அடுத்தது என்ன ஆவாங்க, ஏதோ ஒன்று அவங்க வந்து பிஎம் ஆவாங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து ஆவாங்க. இன்டெரக்டாக வந்து சிஎம் கூட. சிஎம்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க டேரெக்டாக சிஎம்னா தமிழ்நாட்டு சிஎம்னு வச்சுக்காதீங்க, மைவித்திரியினுடைய க்ரௌன் மெம்பராக வந்து ஆகலாம். அப்போது இதை தாண்டி அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நம்ம சொசைட்டியில் நடக்குது அப்படின்னா, ஒரு சிட்டிசனாக இந்த நாடு வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுற ஒரு வாக்காளனா, அப்புறம் இந்த நாட்டினுடைய பிரஜையா, நம்ம உதய சொன்ன மாதிரி இது என்னுடைய நாடு, நானாக ஃபீல் பண்ணுறது என்னுடைய நாடு, இது என்னுடைய நாட்டில் தான் நான் பிறந்திருக்கிறேன், நான் இங்கே வளர்ந்துருக்கிறேன், அப்புறம் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு தொழில் செய்கிறேன், எனக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குறவங்களும் என் நாட்டு மக்கள் தான். இங்கே தான் நான் வந்து இந்த நாட்டில் வளர்ந்துருக்கிறேன், அது இந்த நாட்டில் என்னுடைய வாழ்வே இருக்குது, என்னுடைய இரத்தத்தில் அது ஓடுது. இப்போ என்னுடைய வருங்கால சந்ததியும் என் குழந்தைகளும் இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே தான் இந்த நாட்டில் நடக்கிற அவை சம்பவங்களுக்குள்ளே தான் அவங்களும் உலாவுறாங்க, போகிறாங்க, வராங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற வயதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் வருங்காலத்தில் இங்கே தான் வாழ்க்கை நடத்த போகிறாங்க. ஏதோ ஒரு பங்களிப்பு இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் கொடுக்குற மாதிரி அவங்களும் கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய வாழ்வும் இங்கே தான் அமையப்போகுது. அப்போது நம்மளுடைய நாடு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கணும்ல. நம்ம நினைக்கிறோம் நாட்டை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம், நான் ஏன் என்ன பார்த்தா போதும், என் குடும்பத்தை பார்த்தா போதும்னு நினைக்கிறோம். நாடு நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நாடு என்ன செய்ததை உனக்கு என்று நினைப்பதை விடுத்து நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படின்னு நினைப்பது உனக்கு உயர்வு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா, நாடு என்ன செய்தது உனக்கு என்பதை நினைப்பதை விட்டு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் உயர்வு உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நான் காலையில் இன்றைக்கி எந்திரிச்சிருக்கிறேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்து ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் குளித்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு தேவையான அனைத்தும், சமைக்கிறதுக்கு தேவையானது சமைச்சா தான் சாப்பிட முடியும், சமைக்கிறதுக்கு தேவையான அனைத்தும், அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், அப்புறம் நான் வாகனம் எடுக்கிறேன், வாகனம் ஓட்டுறேன், அந்த வாகனம் ஓட்டுற பெட்ரோல் இருந்து இங்கே இருக்கிற எல்லாமே இந்த சொசைட்டி தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்குது. ஒவ்வொரு தனி மனிதனா காலையில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், காலையில் எந்திரிச்சிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை, உபகரணங்கள் தேவை. அத்தனையே நாமளே தயாரிச்சிக்க முடியுமா? தயாரிக்க முடியாதுல்ல. அப்போது சொசைட்டிலேருந்து தானே வாங்கிக்கிறோம், நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். சில இடத்துல நீங்கள் ஒரு பெரிய நடுக்கடலில் போய் உக்காந்துட்டு நீங்கள் காசே கொடுத்தாலும் அங்கே தான் கிடைக்குமா? இல்லை பெரிய சுற்றியும் தீவு, பெரிய நீங்கள் வந்து சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் மனிதர்களே கிடையாது, அங்கே நீங்கள் காசு கொடுத்தா என்ன வேணால் கிடச்சிருமா? அப்போ காசு கொடுத்தா என்ன வேணால் எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? அப்போ காசு ஒன்று கொடுத்தா எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரணும்.
நீ காசு கொடுத்தா எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னா அவனுக்கு ஹியூமனிட்டி மேலே எந்த ரெஸ்பெக்ட்டுமே வராது. அப்போது பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அவங்க உழைப்பு போட்டிருக்கிறாங்க, அவங்க சிந்தனையை போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆராய்ச்சியை போட்டிருக்காங்க. அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் பே தான் பண்ணுறோம். அந்த பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க இத்தனை வருடமான எக்ஸ்பீரியன்ஸை நிறைய அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, எத்தனையோ ஃபெயிலியர்ஸை கண்டிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் ஒன்று தயாரிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நாலேஜை நாம் காசு கொடுத்து என்றைக்கு வாங்கவே முடியாது. பொருளை வேணால் காசு கொடுத்து வாங்கலாம். இப்போ நான் உட்காந்து ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கேமரா காசு கொடுத்து வாங்கிட்டேன். அந்த கேமராக்குள்ளே இருக்கிற அந்த நாலேஜ் இருக்குது பாருங்கள், அதோடைய அறிவு செயல்பாடு இருக்குது பாருங்கள், அவங்களுடைய கண்டுபிடிப்பு எத்தனை ஃபெயிலியரை கடந்து இதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, எவ்வளோ ஆராய்ச்சி, எவ்வளோ திங்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ப்ராசஸ் வந்திருக்கும், எத்தனை ஆண்டு ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகி இன்றைக்கி இந்த வெர்ஷன் வந்து உட்காந்துருக்கோம். இந்த நாலேஜை நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போது அறிவை என்றைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது. அறிவை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அறிவியலி, அவன் தான் அறிவு கட்டவன் நம்ம சொல்கிறோம். அறிவை என்றைக்குமே விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்போது நாம் அறிவு கொண்டு அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், அறிவு சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். சில சேனலில் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்னு சில விஷயங்களை சொல்லிவிட்டு, ஆனால் முட்டாள்தனமான வேலைகளெல்லாம் வந்து அந்த சேனலில் அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போது ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை சக்தி கூட அவங்களுக்கு இல்லை. அதான் அவங்களுடைய செயல்பாடு தெரியுது. ஏதோ வியூஸுக்காக சில காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்குது. உண்மையை அவங்க அறிவார்ந்த எதையுமே யோசிக்கல. ஆனால் அறிவார்ந்த மக்கள் கடைசி வீடியோ முடிக்கும்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு போடுவாங்க. பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்துட்டு அது கூட வந்து அறிவை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு சென்ஸு விலையே செய்யலை அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. ஸோ ஈவன் நம்ம நாட்டை எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுக்கு மேலே ஆண்ட பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட அவனுக்கு கடைசி வரைக்குமே இது ஏன் நாடு அப்படின்னு ஃபீலிங் இருந்துச்சு. இது வந்து லண்டனோடைய இன்னொரு பகுதி அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு. அவனுக்கு ஏன் நாடு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அதனால தான் இங்கே அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக அவங்க ஆட்சி செஞ்சாங்க. எத்தனையோ அவங்க ஆட்சி செஞ்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அவனுக்கு இதனுடைய எதையும் இப்படி பண்ணான் அப்படின்னா அவனுக்கு இது என்னுடைய பூமி அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. அவங்க எத்தனையோ விஷயத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறையா இடத்துல அவங்க போட்ட விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சில அப்கிரேட் பண்ணுறோம். ஆனால் அவன் செஞ்சு வச்சதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ரயில்வே வழித்தடங்கள் எல்லாம் நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க. நிறையா ஹில்ஸில் பூரா நம்ம நினச்சே பார்க்க முடியாது. எப்படி இங்கெல்லாம் வந்து தார் சாலை போட்டிருக்காங்க, எப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து டேம் டிசைன் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ உறுதியாக நின்று இத்தனை பேர் எதிர்த்து வரும்போதும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இது என்னுடைய நாடு அப்படிங்கிறது தான். இது நம்ம அவங்கள அடித்து துரத்திட்டோம், நம்ம நாடுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் அவங்கள அடித்து துரத்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இது ஏன் நாடுங்கிற ஃபீல் மக்களுக்கு இருக்கா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். இது மாதிரியான மோசடியில் போய் அவங்க சிக்கிறாங்க. மோசடி நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. ஏன் வருதுன்னா மார்க்கெட் இருக்குது. எப்படியோ நான் ஒரு பணத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள மக்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு இவங்க தேவைப்படுறாங்க, இவங்களுக்கு நிறுவனம் தேவைப்படுது. மக்களுக்கு எப்படியாவது காசு வந்தால் போதும்னு நினைக்கிற மக்களுக்கு இது மாதிரியான மோசடி நிறுவனம் தேவைப்படுது. இது மாதிரியான மக்களை யூஸ் பண்ணி தானே ஆகணும்னு அவங்களுக்கு மக்கள் தேவைப்படுது. இதுதான் நமக்கு வந்து இது மாதிரியான 100 கம்பெனி இல்லை 1000 கம்பெனி லட்சம் கம்பெனி வந்தால் நான் போக மாட்டேன். இது மாதிரி எனக்கு 1000 கோடி லாபம் வந்தாலும் இந்த மாதிரியான வரக்கூடிய பணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தெளிவு மக்கள் இருந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு மார்க்கெட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரியான ஸ்கேம் நிறுவனத்துக்கு இங்கே வந்தால் ஒரு பணம் போட்டால் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற ஒரு ஆர்வத்தை மக்கள்கிட்ட இருக்குது. கிடைச்சா நல்லா இருக்குங்கிற ஆர்வம் இருக்குது, தேடிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியங்காட்டி தானே அவங்க வராங்க. அப்படி ஒரு மார்க்கெட்டே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இங்கே என்ன வேலை, வரமாட்டாங்க, மார்க்கெட்லாம் வெளியே போயிடுவாங்க. அப்போது மக்கள் நாம தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே நிறைய பொருளாதாரத்தை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. பொருளாதாரத்தை ஜெயிக்கிறது அவ்வளோ கஷ்டமானது கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மணி பிளானிங், மணி மேனேஜ்மெண்ட்டு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். அது மாதிரியான விஷயத்தை நான் பின்வரும் காலங்களில் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றா போடுறேன். ஈஸியாக எல்லாருமே பொருளாதாரத்தில் நமக்கு தேவையான பொருளை
பொருளாதாரத்தை வெல்வது என்பது மிக மிக எளிது தான். ஸோ மக்களே, இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நிறையா பேசுவோம், நிறையா நம்ம தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய்.